கோவையில் கேஸ் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளான போது மின் விளக்குகளை அணைக்குமாறும் கேஸ் அடுப்புகளை பற்ற வைக்க வேண்டாம் எனவும் அப்பகுதி மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குமார் வழங்கிட கேட்கலாம். குமார், வணக்கம். இந்த விபத்தினால் அப்பகுதி மக்களுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விடப்பட்டுள்ளன? விவரங்கள் என்ன? கோவை அவினாசி ரோடு மேம்பாலத்தில் டேங்கர் லாரி கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தின் காரணமாக இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மின்சார விளக்குகளை அணைக்குமாறும் சமையல் கேஸ் அடுப்புகளை பற்ற வைக்க வேண்டாம் என்றும் கோவை மாநகராட்சி சார்பில் 56க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றனர். இந்த விபத்தின் காரணமாக எல்பிஜி சிலிண்டர் லாரியில் இருந்து கேஸ் வெளியேறா வண்ணம் தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து தண்ணீரை பீச்சி அடித்து வருகின்றனர். இந்த நிலையில் கேஸ் லீக் ஆகாமல் மற்ற பகுதிகளுக்கு பரவிவிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் கோவை மாநகராட்சி சார்பில் 56க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இப்பகுதியை சுற்றியுள்ள வீடுகள் மற்றும் கடைகளுக்கு சென்று மின்சார விளக்குகளையும் சமையல் கேஸ் அடுப்புகளையும் அணைத்து வைக்குமாறு வீடு வீடாக சென்று அறிவுறுத்தி வருகின்றனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.